நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இரவு நேரத்தில் சாலையோரம் கடை முன்பு தூங்கிக் கொண்டிருந்த முதியவரிடம் பணம் திருட முயன்ற வாலிபர்கள் அவரிடம் பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. விவரம் என்ன? சாலையோரம் கடையின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த முதியவரிடம் பணம் திருட முயன்ற வாலிபர்கள் முதியவரிடம் பணம் இல்லாததால் முதியவரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாலையோரம் கடையின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த முதியவர் நேற்றைய தினம் அங்கு சென்ற 2 வாலிபர்கள் அந்த முதியவரிடம் பணம் பறிக்கும் நிகழ்வில் ஈடுபட்டனர். அப்போது அவரிடம் பணம் இல்லாததால் அவரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி வருகிறது. தொடர்ந்து காடச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த முதியவர் சமாதானம் வயது 65 இவர் விசைத்தறி கூலி தொழிலாளராக பல்வேறு விசைத்தறி கூடங்களில் தற்காலிகமாக பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று இரவு தனது வழக்கமான பணியை முடித்துவிட்டு கீழ்காலனி அருகே ஒரு கடையின் வெளியே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். இரவு 11 மணி அளவில் 25 வயது மதிப்புத்தக்க இருவர் தூங்கிக் கொண்டிருந்த அவர் அருகில் வந்து அமர்ந்து அவர் மேல் சட்டையில் உள்ள பாக்கெட் மற்றும் கீழ் இருக்கின்ற பாக்கெட்டில் ஏதாவது பணம் இருக்கின்றா என சோதனை செய்த போது திடீரென எந்திரித்த அந்த முதியவர், நீங்கள் யார், எங்கே வந்திருக்கீங்க என்று கேட்ட பொழுது அந்த முதியவரிடம் பணம் திருட வந்த அந்த வாலிபர்கள் பணம் இல்லாத காரணத்தினால் மிகவும் ஆத்திரமடைந்து அந்த பெரியவரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. தொடர்ந்து இந்த கீழ்காலனி மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் தொடர்ந்து முதியவர்கள் மற்றும் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் உலா வருவதால் பொதுமக்கள் தொடர்ந்து பீதி அடைந்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி தொடர்ந்து இந்த நபர்கள் யார், இவர்களுடைய பின்புலம் என்ன என்று விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.